தன்னுடைய ரோல் என்னன்றத முதல்ல அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய மனைவிகள்லாம் பேசுறாங்க, அமைச்சருடைய மனைவிகள்லாம் பேசுறாங்கன்ற தகவல்லாம். ஸ்கிராப் எடுக்குதுன்றது ₹1 ₹2 பிசினஸ் இல்ல, பல கோடியான பேர், பல கோடிக்கணக்கான. இன்னொரு பக்கம் வழக்கறிஞர் நியமனத்துக்கு புஷியானந்தே காசு வாங்குறாரு அப்படின்ற செய்தியும் வருது. நீங்க வாஷிங் மிஷினா பாஜக வட மாநிலங்கள்ல பண்ற அதே வேலையை நீங்க தமிழ்நாட்டுல பண்றீங்க. இல்ல, இந்த விஷயம் புள்ளி மாதிரி கூட தெரியல, ஒரு பெரிய கோடு போட்ட மாதிரி தான் அந்த குதிரை பேர விவகாரங்கள் இன்னும் வேலுமணி எல்லாம் சேர்த்துட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பெரிய கூடாது வரும்ன்றதுதான் என்னோட அபிப்பிராயம். இடைத்தேர்தல் விவகாரங்களை தாவேகா எப்படி சமாளிக்க போது, என்ன திட்டம் வச்சிருக்காரு? பாஜகவுடைய வாஷிங் மிஷினே இப்போ தாவேகா வாஷிங் மிஷினா மாறிடுச்சான்னு பல பேர் கேள்வி கேட்கறாங்க. காவல் மரணம், இவங்களும் காவல் மரணங்கள்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் காலத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை மத்தியிலே நீங்க போடுறாங்கன்னா அவர் பிஜேபியோட ஆதரவு இல்லாம இங்க வர முடியாது. மோரியா ஸ்கூலுக்கு தான் ஹிந்தி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்ட்டு எம்ஜிஆர் காலத்திலேயே அது ஒதுக்கிடுங்க. எம்ஜிஆர் ஆட்சி தான் அதை வேண்டாம்னு சொன்னது. இன்னும் ஒரு 7-8 மாசம் கழிச்சு 9 மாசம் கழிச்சு சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்ட் வாங்கல அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா அது பெரிய விஷயம். நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து அரசியல் களம் பரபரப்பாகவே இருக்கிறது. இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். முதலமைச்சர் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடத்துறாரு. அதில் அவங்க வேலையை பாருங்க, வேற இடத்துக்கு ஆய்வு போகிற வேலையெல்லாம் பார்க்காதீங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறோம், அதுக்கான வேலையை பாருங்க. தப்பு செஞ்சால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழல் லஞ்சம் அப்படின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புகிறாரு. அமைச்சர்கள் அது மாதிரி தான் இருக்கிறாங்க. இல்லை, அதாவது எல்லாருமே நிர்வாகத்துக்கு புதுசாக இருக்காங்க. அமைச்சர்கள் எல்லாமே ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க, ரொம்ப உற்சாக மிகுதியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அமைச்சர் பதவின்றது எம்எல்ஏவாக வருவாங்களான்னே அவங்களுக்கு டவுட்டாக இருந்திருக்கும். ஜெயிச்சு எம்எல்ஏவாக வந்துட்டாங்க, அப்புறம் அமைச்சராகவும் ஆகிட்டாங்கன்ற போது அது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு திக்குமுக்காடி என்ன பண்ணுறது, நம்மளுடைய ரோல் என்ன கவர்மெண்ட்டில் அப்படின்றது அவங்களுக்கு புரியறதுக்கே கொஞ்சம் மாதங்கள் ஆகலாம். தன்னுடைய டிபார்ட்மெண்ட் என்ன, தன்னுடைய ரோல் என்ன, இல்லை ஆஸ் அன் எம்எல்ஏ தன்னுடைய ரோல் என்ன, பல விஷயங்கள் அது புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் சில பேர் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு காரணமாக கீர்த்தனா மாதிரி அமைச்சர் கீர்த்தனா மாதிரியானவர்கள் கொஞ்சம் பள்ளிக்கூடத்தில் போகிறது, இல்லை சில பேர் போய் விஜய் படத்தை மாட்டுறது, கிளாஸ் ரூமில் போய் கிளாஸ் எடுக்கிறது, இல்லை விஜயை பற்றி பசங்கக்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் விஜய் கூட ஒரு அறிக்கை கவர்மெண்ட்லேருந்து வந்தது, தங்கள் சம்பந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஆய்வெல்லாம் பண்ணக்கூடாது, அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க போட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு புதுசாக இருக்கிறதுனால தன்னுடைய ரோல் என்னன்றத முதல்ல அவங்களுக்கு தெரியல. ஒரு அமைச்சருக்கும் தெரியல, எம்எல்ஏக்கும் தெரியல. ஸோ அந்த கொஞ்ச நாள் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் அவர் சொல்கிறார், அமைச்சர்களுக்கு சொல்கிறாரு, அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் வேலையை முதல்ல பாருங்கள், அதில் நீங்கள் சிறப்பாக இருங்க, அதில் எதுவும் பிரச்சனை வராத பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். சில அமைச்சர்கள்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு கார் கம்பெனி இருக்குது, அதோட ஸ்கிராப் எடுக்கிறதுக்கெல்லாம் டெண்டர் விடுறதுக்கோ இல்லை அது தனக்கு தேவையான ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கோ அவங்களுடைய மனைவிகள்லாம் பேசுகிறாங்க, அமைச்சருடைய மனைவிகள்லாம் பேசுகிறாங்கன்ற தகவல்லாம் வருது. கட்டுரைகள்லாம் தொடர்ந்து எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் முதல்வர் இருக்காரா, அமைச்சரவையில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கேன் சார்? இல்லை, அதாவது நேற்று கூட அந்த தாவேக்காவுடைய இந்த லோக்கல் லெவலில் பஞ்சாயத்தில் ஒருத்தர் மாட்டிட்டு இருக்காரு, அவர் கைது கூட பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்டர்கிட்ட லஞ்சம் வாங்கி கைது பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மண் எடுக்கிறதுக்கு என்ன துட்டு கொடுத்தா தான் மண் எடுக்க முடியும்னு சிதம்பரம் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி வேலூர் பக்கத்துலேயும் ஒரு தாவேக்கா பிரமுகர் துட்டு கேட்டதா வலைத்தளங்கள்லாம் வருது. இப்போ எல்லாமே உங்களுக்கு என்ன நடந்தாலுமே வலைத்தளங்களில் வருது ஆச்சரியப்படுறதுக்கு. அதனால் இவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்கிராப் எடுக்கிறதுன்றது இன்றைக்கி இந்த சென்னையை சுற்றி இருக்கிற ஃபேக்ட்ரிஸில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து இந்த உரகடம் முறை இருக்கிற அந்த பெல்ட்டில் இருக்கிற வெள்ளக்கோட்டை இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அங்கே ஸ்கிராப் எடுக்கிறதுன்றது ₹1 ₹2 பிஸ்னஸ் இல்லை, பல கோடியான பேர், பல கோடிக்கணக்கான ரூபாய் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ். அதில் அரசியல்வாதிகள் தான் கோல வச்சுறாங்க. இன்றைக்கி காங்கிரஸில் முக்கியமான பிரமுகராக ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதில் அந்த ஏரியாவை ஹேண்டில் பண்ணியிருந்தார். இப்போ இந்த ஆட்சி போன பிறகு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு தெரியாது. இப்போ அந்த இடத்த அவர் பிடிக்கிறதுக்கு ஒரு தாவேக்கால் ஒருத்தர் ட்ரை பண்ணுவார். அவர் அந்த ஏரியாவில் ஏன்னா ஸ்கிராப் பண்ணுறது பல ஃபேக்ட்ரிஸில் ஸ்கிராப் வரும், அதில் ஒரு பெரிய அதில் கோஷ்டி பூசல் மோதல் எல்லாமே வரும். அதில் அடிதடி வெட்டு குத்து, நான் தான் பெரியவன் நீ தான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த எம்எல்ஏக்களுக்கும் இந்த அமைச்சர்களுக்குமே கூட என்னுடைய கருத்து என்னென்னா, எல்லாருமே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஏதோ இந்த ஆட்சியில் 2 மாதத்துக்குள்ளேயே ஏதோ லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு, ஊழல் ஒழிஞ்சு போச்சு, அங்கே போனால் துட்டு கேட்க மாட்டேறான், இங்கே போனால் துட்டு கேட்க மாட்டேன்றான், எல்லாமே தாசில்தார் ஆஃபீஸில் சரியாக போச்சு, ஆர்டிஓ ஆஃபீஸில் சரியாக போச்சுன்னா இது எந்த ஆட்சி புதுசாக வந்தாலுமே அந்த அதிகாரிகள் ஒரு 2 மாத காலம்
கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதோட போக்கு எப்படி போகுது, இந்த கவர்மெண்ட் யார், அவங்க போக்கு என்ன அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே ஒரு டல்லாக தான் இருக்கும் அதெல்லாம். ம். அப்புறம் 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அது பிக்கப் ஆகும். அப்போ தான் அந்த Okay. லோக்கல் எம்எல்ஏக்கும் தாசில்தாருக்கும் ஒரு பழக்கம் வரும். ஆ. அப்போ தான் லோக்கல் ஆர்டிஓக்கும் தாசில்தாருக்கும், லோக்கல் எம்எல்ஏக்கும், அமைச்சருக்கும், லோக்கல் இருக்கிற கலெக்டருக்கோ, லோக்கலில் இருக்கிற அந்த பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியருக்கும் எல்லாம் ஒரு பழக்கம் வரும். அப்போ தான் வந்து இந்த ஊழல் போன்ற விஷயங்கள்லாம் அப்போ தான் தலையை தூக்கும் ஆக்சுவலாக. ம். அது வராத இருக்கிற நிலைமை வருதான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டிஏல ஒரு கா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர் எனக்கு தெரிஞ்சு இப்போ 30 வருஷமாக டீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றார், புது ஆட்சியில் எப்போதும் அப்படி தான் சார், ஆட்சி மாறினால 2-3 மாதம் இப்படி டல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க முகத்தை காமிப்பாங்க. ம். ஒரு ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆ. அவர் சொல்றாரு, நாங்கள் என் தம்பி பேட்ஜ் வாங்க போனார் சார், 500 ரூபா தான் ஃபீஸ், ஆக்சுவலாக 3000 ரூபாய் கேட்குறாங்க, 1500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ம். ம். ஆனால் வைகோ மாதிரி ஆட்களை கேளுங்க, ஆஹா ஊழலே ஒழிஞ்சு போச்சு, லஞ்சம் ஒழியணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ம். ஆனால் அது சிஸ்டத்தில் ஒழியலைன்னு தான் உண்மை ஆக்சுவலாக. அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இன்னும் ஒரு 7-8 மாதம் கழிச்சு 9 மாதம் கழிச்சு சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்ட் வாங்கலை அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா ஆ. அது பெரிய விஷயம். ஓகே. அதே மாதிரி கான்ட்ராக்டர் பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் பார்ட்டி ஃபண்ட் வாங்கலைன்னா அது ஒரு பெரிய விஷயம். ம். இப்போ எதுவுமே வேலையே நடக்கலையே. எல்லா வேலையும் எல்லா டெண்டரையும் நீங்கள் கார்பரேஷனில் 700 டெண்டரை கேன்சல் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு உத்தண்டியில் அந்த பிரிட்ஜ் ஒர்க்கெல்லாம் கேன்சல் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து பல டெண்டர்லாம் விடுவீங்கல்ல, மோதிரம் முதற்கொண்டு டெண்டர் விடுறீங்கல்ல. ஸோ நீங்கள் வாங்குற மோதிரம் என்ன ஸ்டாண்டர்டு, ஏது ஸ்டாண்டர்டு, அதோட விலை என்ன, அதெல்லாம் ஆராய்வாங்கல்ல. ஆமா. அது ஆராயும் போது தான் இது பின்னாடி என்ன இருக்குது. அதான் நம்ம ரேஷனில் கொடுத்த பொருளே சரியில்லை, அதுலேயும் டிஎம் ஆட்சியில் சொன்னாங்கல்ல 21ல் ம். 19 விதமான பொருளை ஒன்று கொடுத்த போது அது சரியில்லை, வெள்ளம் சரியில்லை, மிளகா சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போது கவர்மெண்ட் பண்ணுற எல்லாத்தையும் ஒரு வாட்ச் பண்ணுறதுக்கு அரப்போ ஒரு மாதிரியான இயக்கங்கள் இருக்க தானே செய்யுது. அவங்க வாட்ச் பண்ண தானே செய்வாங்க. அதனால் இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே. வைகோக்கு ஒரு பக்கம் கரூர்ல இருக்கலாம். கரூர் ஸ்பீச்ல வந்து முதல்வரே வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, எங்களை உட்கார வச்சு பேசுறாங்கப்பா, அரசு அலுவலகங்கள்ல எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, இப்படிதான் நடக்குது, லஞ்சமே இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு மக்கள் சந்திப்புல. இன்னொரு பக்கம் வந்து வழக்கறிஞர் நியமனத்துக்கு வந்து புஷி ஆனந்தே காசு வாங்குறாரு அப்படின்ற செய்தியும் வருது. எங்க வழக்கறிஞர் நியமனத்துக்கு, அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு அந்த கட்சியுடைய பெண் வழக்கறிஞரே கோர்ட்டில் வந்து சொல்றாருங்க, அஃபிடவிட் ஃபைல் பண்ணாருங்க. என்கிட்ட பைசா கேட்குறாங்க, அரசு வக்கீல் நியமனத்துக்கு பைசா கேட்குறாங்க, 10 லட்சம் கேட்குறாங்க, 5 லட்சம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து தாவேக்கலேருந்து ஒரு பதிலுமே இல்லையே. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து, இந்த ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி இவங்க எல்லாருமே வெளியில் வேற ஒரு பார்ட்டியிலேருந்து போனவங்க. இதில் பல பேர் தாவேக்காலில் இருக்கிற பல பேர் கீழே அதிமுகலையோ இல்லை வேற ஒரு கட்சியிலையோ இருந்து எல்லாம் அனுபவிச்சு ருசிச்சு பார்த்தவங்க எந்த இடத்துல பணம் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க இப்போ அங்கே போயிருக்காங்க. இப்போ முன்னாள் அதிமுக ஆட்கள் உட்பட கீழே கிளைக்கழக செயலாளர்லேருந்து ஒன்றியலேருந்து எல்லாமே போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பணம் வரும், எந்த இடத்துல பணம் வராதுன்னு தெரியும். அப்போது தாவேக்காலியே இருக்கிறவங்க இல்லை விஜயோடைய ரசிகர்கள் 20-25 சும்மா இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி திடீர்னு இப்போ அந்த கட்சியில் சேர்றாங்க பாருங்கள், கான்ட்ராக்டர் உட்பட நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க உட்பட எல்லாருமே சேர்றாங்க. இப்போது ஒரு மணல் எடுக்கிறவர், ஆற்றுல மணல் எடுக்கிற ஒரு கான்ட்ராக்டர், அவருடைய பையன் எதுக்கு சேர்றான் தாவேக்கால? அவர் வந்து அவர் பேர் தொடர்ந்து அடிபட்டு இருக்கு. அவர் மணல் எடுக்கிற இடத்துல முக்கியமான ஆசாமி இருக்கார் தமிழ்நாட்டில். அவருடைய பையன் தாவேக்கால ஏன் சேர்றான்? ஸோ அவனுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? அவனுக்கு என்ன எப்படியாவது அந்த மணல் குவாரியில் மணல் எடுக்கிறது தான் ஒரு நோக்கமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி நீங்கள் பல பேரை சேர்க்குறீங்க. இப்போ விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் சேர்க்குறீங்க. அவங்க மேலாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவங்க சுத்தமான ஆட்கள் கிடையாதுன்னு தெரியும், நிரூபிக்கப்படலைன்னு சொல்லுவாங்க. நிரூபிக்கப்படலை சொல்றாங்க. unless and until it is proved, அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சொல்லலாம், ஒரு அரசியலுக்காக இதை சொல்லலாம். ஆனால் கோர்ட்டில் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்லாம், சார்ஜ் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு க்ளீனாக தெரியும். அப்படி பார்த்தா ஒரு நீங்கள் அப்போ பார்த்தா எந்த ஆளையும் நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. திமுகவில் இருக்கிற யாரையுமே சொல்ல முடியாது. கேட்டால் சொல்லுவாங்க கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இன்னும் ப்ரூவ் ஆகலன்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ட் ஜெயலலிதா மட்டும் லோயர் கோர்ட்டில் ப்ரூவ் ஆனாங்க, ஹைகோர்ட்டில் விடுவிச்சாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி டிசிஷன் வந்துருச்சு, சசிகலாவை தண்டிக்கப்பட்டாங்க. அது மட்டுமே நல்ல ப்ரூவான ஒரு விஷயமா இருக்கு. செந்தில் செல்வ கணபதி போன்ற விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண விஷயங்கள் இருக்கு. இந்த சின்னசாமின்னு கரூரில் ஒருத்தர் மாட்டீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கிறத பார்க்குறோம். அப்போது பெரும்பாலும் இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணையில் இருக்குன்ற போதே அவங்கள நீங்கள் சேர்த்துக்கும் போது என்ன சொல்கிறீங்க, அவங்க குற்றஞ்சாட்டப்பட்டவர்னு நிலையில் சேர்த்துக்கிறீங்க. ஆனால் அது வந்து மக்கள் பார்வையில் அப்படி இல்லை. மக்கள் பார்வையில் அவங்க வந்து ஊழலில் சம்மந்தப்பட்டவங்கன்னு தான் இருக்குது. அது சேர்த்துக்கிறதே முதல்ல வந்து குதிரை பேரம்ன்ற ஒரு விஷயம் அங்கே வருது. இது வந்து தாவேக்காவுக்கு வந்து
ஒரு கிளீன் ஸ்லேட்ல வந்து ஒரு கருப்பு புள்ளி மாதிரி வெள்ளை துணியில ஒரு கருப்பு புள்ளி மாதிரி அது இருக்கு ஆக்சுவலா வந்து. இல்ல இந்த விஷயம் வந்து புள்ளி மாதிரி கூட தெரியல, ஒரு பெரிய கோடு போட்ட மாதிரி தான் அந்த குதிரை பேர விவகாரங்கள் வந்து. இப்போ இன்னும் வேலுமணி எல்லாம் சேர்த்துட்டாங்கன்னா அது நீங்க சொல்ற மாதிரி பெரிய கோடா அது வரும்ன்றது தான் என்னோட அபிப்பிராயம். இப்போ சிவி சண்முகம் மேல குற்றச்சாட்டு கிடையாது. வேலுமணியை சேர்த்துட்டீங்கன்னா நான் 3 வழக்கு இருக்கு டிவிஐசியில். சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, ஸ்மார்ட் சிட்டி வழக்கு இருக்கு, எல்இடி பல்ப் வழக்கு இருக்கு, எல்லா வழக்கும் இருக்கு. அது அந்த மாதிரி வழக்குகள்லாம் அவர் மேல 3-4 வழக்கு இருக்கு. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் வாஷிங் மிஷினா மாறிடுறாங்க. பாஜகவுடைய வாஷிங் மிஷினே இப்போ தாவேகா வாஷிங் மிஷினா மாறிடுச்சான்னு பல பேர் கேள்வி கேட்கறாங்க. அது வந்து விஜய் தான் டிசைட் பண்ணணும். நாங்க வந்து ஒரு தூய சக்தி அப்படின்னு அவர் சொல்றாருல, அவர் தூய சக்தியா இல்ல துயர சக்தியான்றதை அவர் தான் முடிவு பண்ணிக்கும். தூய சக்தின்னு அவர் சொல்றதுக்கான தகுதியை வந்து வச்சிருக்காரா, இவங்களெல்லாம் சேர்த்த பிறகு வச்சிருக்காரா, இல்ல இவங்களெல்லாம் ஏன் சேர்க்கறீங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவங்களை ஏன் சேர்க்கறீங்க? இப்போ நீங்க வந்து கட்சி புதுசா ஆரம்பிச்சீங்க, ஆட்சிக்கு புதுசா வந்திருக்கீங்க, உங்க முதுகுல எந்த விதமான பேக்கேஜும் கிடையாது, நீங்க கிளீனா இருக்கீங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னா தான் உங்க முதுகுல பேக்கேஜ் வரும். ஆனா மத்த அதிமுக திமுக எல்லாரும் பின்னாடி ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல, அவங்க எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்காங்கல்ல. அதனால நீங்க சேர்க்கும் போதே இவங்களெல்லாம் ஏன் சேர்க்கறீங்க? உங்களுக்கு பாலிடிக்ஸ் நோக்கம். அதிமுக எல்லாரும் இழுத்தா நீங்க அந்த கட்டுமானத்தெல்லாம் நீங்க நகர்த்த பாக்குறீங்க, உங்களை நோக்கி நகர்த்த பாக்குறீங்க. அதுல ஊழல் கடைபிடிந்த ஆட்களையும் நீங்க சேர்க்க பாக்குறீங்க. அப்போ நீங்க வாஷிங் மிஷினா பாஜக வட மாநிலங்கள்ல பண்ற அதே வேலையை நீங்க தமிழ்நாட்டுல பண்றீங்க. தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததே கிடையாது. இந்த குதிரை பேரம், இந்த வாஷிங் மிஷின்லாம் அந்த முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண பெருமை வந்து விஜய்க்கு தான் சேரும். ஓகே, இப்போ இடைத்தேர்தல் விவகாரங்கள் வந்து தள்ளி போற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆனா ஒரு பக்கம் வந்து அந்த 108 அப்படின்றத வந்து 118 மாற்றணும் அப்படின்றதுல தாவேக்கா ரொம்ப குறியா இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு பார்வை சொல்லப்படுது. அப்போ இந்த இடைத்தேர்தல் விவகாரங்களை வந்து தாவேக்கா வந்து எப்படி சமாளிக்க போது, என்ன திட்டம் வச்சிருக்காரு விஜய்? இல்லை இடைத்தேர்தலுக்கு வந்து திட்டம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க இவர் ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகவில் எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அவங்க 25 பேர் முதல்ல வந்தாங்க நம்பிக்கை தீர்மானத்தின் போது, அது 32 மாறும்னு நினைச்சாங்க, மாறல. அது 25 போகவே அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்துல மாற்றிட்டாங்க. அதுலேயும் தப்பிக்கிறதுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி மறுபடியும் போனாங்க. இவங்க போறதுக்குள்ள அவர் பதவியை பிடிக்கிட்டாரு, ஏடிஎம்கே ஆட்களோட பதவியை பிடிக்கிட்டாரு, எம்எல்ஏக்கள் பதவியை பிடிக்கிட்டாரு. இவங்களுக்கு அந்த பதவியை திருப்பி கொடுக்கல. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக ஆதரவு கொடுத்தது, அது ஏதோ சொல்லி வந்துட்டாங்க. உண்மையிலேயே பதவியை திருப்பி கொடுக்கலன்னு தான் வந்துட்டாங்க. இவங்க வந்தவங்க கண்டிப்பாக வந்து ராஜினாமா பண்ணிட்டு ஏதோ ஒரு குவிட் ப்ரோக்கோன்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி, நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நீங்கள் எலெக்ஷனில் வின் பண்ணால் உங்களுக்கு மந்திரி பதவி தரேன்ற அந்த ஆங்கிளில் தான் வந்திருக்கலாம். என்னன்னா பிரச்சனை என்னென்னா வந்து இதில் வந்து சில பேருக்கு ஒரு 4 பேருக்கு என்னென்னா வந்து அவங்க எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்காக இருக்குது. அவங்க தேர்தலை எதிர்த்து வழக்கு போடப்பட்டிருக்கு. இவர் வந்து திருச்சி கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வழக்கு போடுறதுக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டார். மற்றவங்கலாம் வழக்கு போட்ட பிறகு ரிசைன் பண்ணிருக்காங்க. அப்போ அவன் வழக்கு போட்டவன் என்ன சொல்லுவான், அவரை நீங்க இடைத்தேர்தல் நடத்துறீங்க, இன்னொருத்தர் வின் பண்ணிட்டா வச்சுக்கோங்க. அப்போ அந்த கேஸ் போட்டவன் வின் பண்ணிட்டான்னா அப்போ பிரச்சனை வரும்ல. ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஒருத்தர் இருப்பான், கேஸ்ல வின் பண்ண ஒருத்தர் இருப்பான். அப்படி அது மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்போ கோர்ட் என்ன சொல்லுது, எலெக்ஷன் பெட்டிஷன் எங்கெங்க பெண்டிங்கா இருக்கோ அங்கெல்லாம் வந்து இடைத்தேர்தல் நிறுத்துங்கன்றாங்க. அது தவிர இதுல குதிரை பேரம் நடந்திருக்குன்னு அதிமுக எலெக்ஷன் கமிஷன்லையும் சுப்ரீம் கோர்ட்லயும் பெட்டிஷனை போட்டு வச்சுட்டாங்க. அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தடையை போட்டாங்க, எலெக்ஷன் இடைத்தேர்தல் நடத்துக்கு தடையை போட்டாங்க. இது ஒரு வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரதை வந்து ஓரளவுக்கு தடுத்து நிறுத்திருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க, மற்ற ஸ்டேட்ஸில் வந்து இடைத்தேர்தல் இப்போ 30ஆம் தேதி நடக்க போகுது, ஜூலை 30, அதோட சேர்த்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வந்துடுது. இந்த ட்விஸ்ட் வந்து யாரும் எதிர்பார்க்கல. இது மாதிரியான ஒரு கோர்ட் இந்த மாதிரியான ஒரு பார்வையை எடுப்பாங்கன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் தடையை போட்டாங்க. இனிமேல் பதில் வாங்கி அது 21ஆம் தேதி எல்லாம் விசாரிக்க போகிறாங்க. அது என்ன மாதிரி முடிவு வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாயிண்ட் எழுப்பியிருக்கிற பாயிண்ட் முக்கியமான விஷயம், இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் தாவேக்கா வந்து இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இதை எடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தலையிடுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க மறுபடியும் 21ஆம் தேதி ஹியரிங் வச்சுருக்காங்க. வர 21 அன்றைக்கி ஹியரிங் வச்சுருக்காங்க. இவங்க அதை டிசைட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டில் முழு டிசிஷன் வந்த பிறகு நீங்கள் வாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்க உச்சநீதிமன்றத்தை சொல்லலாம். அதனால வந்து இது வந்து டெம்பரரியா இந்த குதிரை பேரத்துக்கு வந்து ஒரு பிரேக் போட்டிருக்காங்க ஆக்சுவலா. ஓகே, இனிமே வந்து அதிமுகலேருந்து ஒரு இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி கூட 11 பேரை நீக்கிட்டார். சிவி சண்முகத்துக்கு ஆதரவா இருந்தவங்க எல்லாம். ஆமாங்க, அது லோக்கல் கட்சிக்காரங்களை நீக்கியிருக்காங்க. உள்ள மாவட்ட செயலாளருக்கு மத்தியில் புதுசாக ஒரு நியமித்த மாவட்ட செயலாளருக்கும் சிவி சண்முகத்துக்கும் மோதல் இருந்தது, அதை வந்து நீக்கிட்டார். ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு தடை போடப்பட்டதுன்றது வந்து அதிமுகலேருந்து ரிசைன்மெண்ட் வரதா இருந்த எம்எல்ஏக்களை கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிக்க வச்சிருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாள் போகலாம், நம்ம இதுக்கு ப்ரிசைன் பண்ணணும், இந்த இடைத்தேர்தல்
அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம வந்து இல்லை கோர்ட்டில் கேஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேர்தல் கமிஷன்லையும் இவங்க ஏடிஎம்கே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, நடத்தக்கூடாது, இதில் வந்து குதிரை பேரை நடக்குது, நடத்தக்கூடாது, எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணுமா, அதான் தாவேக்கா போகிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். ஹைகோர்ட் வந்து தடை தான் போட்டிருக்காங்க, ஒரு டீட்டெயில்டு என்கொயரிக்கு அப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, இந்த 2 மாத கால ஆட்சி தாவேக்காவோடது எப்படி சார்? இல்லை, இது வந்து ஒரு மிக்சடாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. அதை வந்து இப்போ தான் ரிங்கை வந்து இப்போ தான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, அண்ணா பிறந்த நாள் போது கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து என்னெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டம், அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி இன்னைக்கு நிலைமையில காவல் மரணங்கள். ஆமாம், காவல் மரணம், இவங்களும் காவல் மரணங்கள்லாம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. பட் எல்லாமே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். பாலியல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளில் வந்து தாவேக்கா ஆட்களே மாட்டின்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பல பேர் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல் மரணம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் வந்து சிறைக்குள்ளேயே அடித்து ஒருத்தர் மாற்றுத்திறனாளியை கொலை பண்ணியிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 19 காயங்கள் அவர் உடலில் இருந்ததுன்றாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு சிவகங்கையில் 4 பசங்க ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு பையனை வந்து கொலை பண்ணுறாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஸோ இந்த இவங்க வந்து இப்போ தான் வந்திருக்காங்கன்ற ஒரே ஒரு கன்செஷன் என்னென்னா, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இப்போ தான் அதிகாரிகள்லாம் புதுசாக போடுறாங்க. இவங்களுக்கு போட்ட அதிகாரிகளையும் நம்பிக்கை இல்லை. அருணை போட்டாங்க டிவிஎஸ்சியில், அவரை உடனே 50 நாளில் மாற்றி விட்டாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே மின்சார வெட்டு அது இதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடி இருந்தது. ராதாகிருஷ்ணன் நல்ல அதிகாரி தான், இன்றைக்கி அவரை மாற்றி விட்டு அவரை எங்கேயோ டம்மி போஸ்ட்டில் போட்டு விட்டாங்க. அவரை இப்போ வேற ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கே வந்து போட்ட அதிகாரிகளே மாற்றுறாங்க. அந்த பழைய ஸ்டாலினோட செக்ரட்டரி உமாநாத்தை எங்கேயோ மெடிக்கல் இதில் போட்டாங்க, மறுபடியும் அவரை தூக்கி வேற ஒரு போஸ்ட்டில் போட்டாங்க. அது மாதிரி அவங்களுக்கே அவங்க நிர்வாகத்துக்கே புதுசாக இருக்கிறதுனால அவங்களால எந்த அதிகாரியும் எப்படின்னு தீர்மானிக்க முடியல. திமுக ஆட்சியில் யார் வந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருந்தாலும் அந்த அதிகாரிகள் மட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி யார் திறமையான அதிகாரிகள் என்ன எது யாரை போட்டு எங்கே வேலை வாங்குதுன்னு. ஆனால் ஒரு மட்டும் தெரியவா தெரியுது, ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க பாஜகவோட ஒரு நெருக்கமாகவோ இணக்கமாகவோ போக விரும்புகிறாங்கன்றது ஒரு பாயிண்ட்லேருந்து எப்படி தெரியுதுன்னா, அந்த சாய்குமார்னு சீஃப் செக்ரட்டரி இருக்கார், அவரை வந்து தேர்தல் காலத்தில் போட்டாங்க. அவரை எலெக்ஷன் நீட்டிப்பு வரைக்கும் கொடுக்குறாங்க, 6 மாதம் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. தேர்தல் காலத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை மத்தியிலேருந்து இங்கே போடுறாங்கன்னா அவர் வந்து பிஜேபியோட ஆதரவு இல்லாமல் இங்கே வர முடியாது. அவர் எதுக்கு போட்டாங்க, திமுக இங்கே கண்டெஸ்ட் பண்ணது முக்கியமான கட்சி திமுகவாக இருக்குது, இங்கே வந்து தேர்தல் காலத்தில் சீஃப் செக்ரட்டரியை மாற்றுறாங்கன்னா அவரை போடுறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் அவரை போடுறாங்கன்னா நிச்சயமாக வந்து பிஜேபியோட ஆசீர்வாதத்தோடு தான் போட்டிருப்பாங்க. அந்த அதிகாரியை நீங்கள் தொடர்ந்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் 6 மாதம் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறீங்களே, அப்போது அந்த அதிகாரி வந்து ஏதோ ஒரு வகையில் மத்தியில் இருக்கிற கவர்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாலமாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் பாஜக கவர்மெண்ட்டோட இணக்கமாக இருக்கிற ஒரு போக்கு, அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைவேற்றுற ஒரு போக்கு. இப்போ இந்த விஜி ராம்ஜின்னு ஏதோ திட்டம்லாம் இருக்கலாம், மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு, அதெல்லாம் நீங்கள் இப்போ ஒத்துட்டீங்க. நீங்கள் அதெல்லாம் நவோதயா ஸ்கூல் வந்து இன்னைக்கு மகாதேவன் வந்து சொல்கிறாரு கோர்ட்லேயே வந்து இது மாதிரி நீங்கள் ஏன் அதை இது பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இப்போ மறுபடியும் அவங்க வந்து இதை ஒத்துப்பாங்களோ அப்படின்ற கேள்வி. நவோதயா ஸ்கூல்ஸ் தான் ஹிந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு எம்ஜிஆர் காலத்திலேயே அதை ஒதுக்கினதுங்க. எம்ஜிஆர் ஆட்சி தான் அதை வேண்டாம்னு சொன்னது. அதுக்கப்புறம் கருணாநிதி ஆட்சி மாறி மாறி வந்தப்போ ஜெயலலிதா எல்லாருமே நவோதயா ஸ்கூல்ஸ் வேண்டான்னு அது முதல்ல சொன்னவர் எம்ஜிஆர் தான், நவோதயா வேண்டாம்னு சொன்னவர். அது வந்து காரணம் வந்து என்னென்னா வந்து ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக அதில் இருக்கிறதுனால யாரும் வேண்டாம்னு சொல்கிறாங்க. மகாதேவன் நம்ம ஊர் ஜட்ஜாக இருக்கார், அவர் சொல்லியிருக்கலாம், ஒரு நல்ல விஷயம் நல்ல நோக்கத்தில் கூட சொல்லியிருக்கலாம். அவர் இப்படி தான் சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஹிந்தி எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பு தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸாக பண்ணுவாங்க. இந்த 3வது மொழி நீங்கள் 2 இந்திய மொழிகள் ஒரு வேற மொழி அப்படின்னா 2 இந்திய மொழிகளில் இந்திய கொண்டு தானே பார்க்குறீங்க. நான் வந்து தமிழ் அல்லது மராத்தி கன்னடம் தெலுங்கு நான் சொன்னேன்னா ஸ்கூலில் சொல்லி தருவானா, தமிழ் ஹிந்தி அப்படின்னா எனக்கு உடனே டீச்சர்ஸும் கிடைப்பாங்க, எல்லாரும் கிடைப்பாங்க, டெக்ஸ்ட் புக்லாம் ரெடியாக இருக்கும், டிஃபால்ட்டாக வருது. ஹிந்தின்றது டிஃபால்ட்டாக வருது. ஆக்சுவலாக அங்கே மலையாளம்னு நான் வந்து ஒரு கிளாஸில் இருக்கேன், இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கேன், நான் வந்து 40 பேர் இருக்கிற கிளாஸில் நான் மட்டுமே எனக்கு டீச்சர், எனக்கு மலையாளம் தான் எனக்கு இன்னொரு லாங்குவேஜ், இங்கிலீஷ் தமிழ் மலையாளம் 3 லாங்குவேஜ் ஃபார்ம். மலையாளம் எனக்கு சரி, மலையாளம் ஸ்கூல் முழுக்க எத்தனை பேர் மலையாளம் சொல்லுவாங்க, 4 பேர் சொல்லுவாங்களா, 5 பேர் சொல்லுவாங்களா, அப்போ என்ன ஆகும், டீச்சர் கிடையாது, 5 பேருக்காக ஒரு டீச்சர் போட முடியாது, தெலுங்குக்கு 10 பேருக்காக ஒரு டீச்சர் போட முடியாது. அப்போ ஹிந்தி எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, ஹிந்தி 40 பேர் சொல்லியிருக்காங்க, அப்போ ஒரு டீச்சரை போடுங்க அப்படின்னு போடுவாங்க. அதுதான் நடக்கும். அது இன்டைரக்டா ஹிந்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு விஷயம் தான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. அதை வந்து தமிழ்நாடு இதுவரையும் ஏற்றுக்காத இருக்காங்க. 2 லாங்குவேஜ் தான் எங்களுக்குன்னு சொல்றாங்க. அது என்னைக்கு அதை ஏற்றுக்க போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா
துணைவேந்தர் தேர்தலையே யூஜிசி மெம்பரை உள்ள கொண்டாங்க. அது வந்து காங்கிரஸ் மந்திரியே சொல்றார், கூட்டணி மந்திரி தவிர காங்கிரஸ் மந்திரி அவர் சொல்றாரு யூஜிசி மெம்பரை உள்ள கொண்டாங்க. யூஜிசி என்ற மெம்பர்ன்ற ஒரு வேலை ஆர்எஸ்எஸ் தான் உள்ள வரப்படுறாரு. யூஜிசியில் உயர்கல்வி நிறுவனங்களில் டெல்லியில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏஐசிடியில் பார்த்தீங்கன்னா சரி, யூஜிசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காவிமயமாக்கிட்டாங்க. கல்வியை காவிமயமாக்கிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு யூஜிசி மெம்பரை போட்டாங்கன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தான் இருப்பார். அப்போ அதுக்கு நீங்கள் கதவை திறந்து விட்றீங்க. அப்போ நம்மளுடைய துணைவேந்தர் தேடலில் ஒரு ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வரும்ல. அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சரி அதுதான் விட்டிங்கன்னா இந்த கிறிஸ்துவ என்ஜிஓ அதாவது என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக அரசு வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து எதிர்த்து ஒரு அரசியல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து இணக்கமாக செயல்படுவோம்னு இவர் சொல்லிட்டு வந்தார். ஆனால் ரொம்ப இணக்கமாக செயல்படுறாரோன்ற ஒரு கேள்வி. அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப சத்தமாக இருந்தது. நெரேட்டிவ் வந்து ரொம்ப சத்தமாக வெளிப்படையில் புதுவெளியில் சத்தமாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் நடந்தது. மாநில உரிமைகளை பறிக்கிறது, கவர்னர் பல விதங்களில் செயல்படுறது, திருவள்ளூருக்கு காவி பூசுறதுலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதோ ஒரு அக்கப்போர் போயிட்டே இருந்தது. நம்ம பார்த்தோம் அது பொதுவெளியிலே போயிருந்தது. இவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கொள்கை எதிரி பாஜக, பாயசம் பாசிசம் சொல்லியிருந்தார். இன்னைக்கு அவர் பண்ணதை பார்த்தா பாயசம் பாஜகவை பாயசமா பாக்குறாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் அவர் பாக்குற லெவல்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா வந்து இந்த பாஜகவுடைய அந்த பாஜகவோட இவருடைய அணுகுமுறை இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு கேள்விக்குறியா மாறதை பார்க்குறேன். என்னன்னா இணக்கமா இருக்கணும், அணுக்கமா இருக்கணும். எதுக்கு சண்டை போடணும்? எதுக்கு சண்டை போடுறது இல்லை, உரிமையை நிலைநாட்டுறது தான் இங்க பாயிண்ட். சண்டை யார் போட சொன்னா? அவங்க உரிமையை நிலைநாட்டுங்க. நீங்க எதுக்கு துணைவேந்தர் தேர்தல் கமிட்டியில் யூஜிசி மெம்பரை ஏன் ஒத்துக்கிறீங்க? நீங்க கஷ்டப்பட்டு சட்டம் போட்டு துணைவேந்தர் நியமனமே வந்து மாநில அரசு பண்ணணும்னு சட்டம்லாம் போட்டு அது சுப்ரீம் கோர்ட் மூலமா ஸ்பெஷல் பவர்ஸ்ல நிறைவேற்றினாங்க. சான்சலர் கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு போட்டாங்க. எல்லாமே இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஜிசியை உள்ள கொண்டாந்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மத்திய அரசு வந்து உயர்கல்வி நிறுவனங்களில் எல்லாம் ஒன்றாக்கி ஒரே அமைப்பாக கொண்டு வந்து மாநிலங்களுக்கு இருக்கிற உயர்கல்வியில் இருக்கிற உரிமையிலே பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் அதை பற்றி ஒரு கருத்தும் சொல்ல மாட்டேன்றீங்க. கிறிஸ்துவ என்ஜிஓ நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வர ஃபண்ட்ஸை தடுக்கிறதுக்காகவே எஃப்சிஆர்னு ஒரு சட்டத்தை கொண்டாங்க. அதை பற்றி விஜய் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இத்தனைக்கும் அவருக்கு ஓட்டு போட்டவங்கலாம் அவங்க தான் பெரும்பாலும் கிறிஸ்டியன்ஸ் தான் ஓட்டு போட்டாங்க. அதை பற்றி அவர் பேசவே மாட்டேங்கிறார். அப்போ என்ன நீங்கள் வந்து கொள்ளை எதிரின்னு சொல்லிட்டு உங்கள் நெரேட்டிவ்ல வந்து அந்த விஷயங்களே இல்லையே. அப்போ எல்லாத்துக்கும் கம்பு தான் இருக்கீங்க. நிர்மல்குமார் யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, இங்கே பக்ரீத்தும் போது கரெக்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, பொதுவெளியில் மாடு வெட்டக்கூடாதுன்ட்டு. முஸ்லீம்களுக்கு வந்து மாடு வெட்டி வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுன்றது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அது மாடு வெட்டுறது வந்து எல்லா மாட்டையும் வெட்ட மாட்டாங்க. வயசான மாடுகள், யூஸ் ஆகாத மாடுகள் அதுதான் வெட்டுவாங்க. அதுக்கே வந்து தடை போட்டாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் சரியா ப்ரொஜெக்ட் பண்ணல கோர்ட்ல. கேட்டா அப்பதான் புதுசா வந்தோம், எங்களுக்கு தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ பல விஷயங்கள் இப்படி நடக்கும்போது வெளிப்படையா வாயை விட்டு வந்து விஜய் எதுவுமே பேச மாட்டேன்ற போது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு வகையில வந்து பாஜக கவர்மெண்ட்டை வந்து ப்ளீஸ் பண்ற லெவல்ல இருக்காங்க. பாஜக கவர்மெண்ட்டும் எப்படி இதை பாக்குதுன்னா அவங்களுக்கு வந்து விஜயை பொறுத்தப்பட்டு ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து திமுகவையும் தோக்கடிச்சிட்டாரு, திமுக கூட்டணி கட்சிகளையும் உடைச்சிட்டாரு, ஏடிஎம்கேயும் உடைச்சிட்டு இருக்காரு, நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விஜயை செஞ்சுட்டாரு, அதனால இவரை வந்து நம்ம எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்ற லெவல் அவங்க இருக்காங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறது மூலமா இந்த அவங்க சட்டத்தை ஏற்றுக்கிறது போன்ற விஷயங்களை பண்ணுறது மூலமா சரி நமக்கு நிதியை ஒழுங்காக கொடுப்பாங்களா, நம்ம ஏகப்பட்ட வாக்குறுதியை கொடுத்து வச்சுட்டோம், நம்ம அதனால நிதி ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில் ரெண்டு சைட்லையும் ஒரு ப்ளே பண்றாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ளே பண்றாரு. ரொம்பவும் காங்கிரஸ் பேச்சை கேட்டு இந்தியா கூட்டணியில் சேர்ற முடிவும் எடுக்க மாட்டேங்கிறார். சேர்ந்தா பாஜக கோச்சிக்கும், எங்களுக்கு தான் பார்லிமெண்ட் மெம்பரே கிடையாது, நாங்கள் இதுக்கு இந்தியா கூட்டணியில் சேரணும், அது வந்து ஒரு சொத்தவாதம். ஏன்னா நாளைக்கு இந்தியா கூட்டணியில விஜய் சேர்ந்தாருன்னா சவுத் இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணுவார்ல, ஒரு நடிகரா பிரச்சாரம், அது பிஜேபிக்கு எதிராக தானே போகுது. கர்நாடகாவில் போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா பிஜேபிக்கு எதிராக போச்சு என்ன பண்றது? அப்படிலாம் இருக்கும்போது இவர் வந்து காங்கிரஸ் சொல்றதையும் கேட்க மாட்டேன்றாரு, இந்தியா கூட்டணி சேர மாட்டேங்கிறாரு, பிஜேபி நெருக்கமா இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. அப்போ கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லாமே அவருடைய மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு பிஜேபியோட நெருக்கமா போறாருன்னு. அது ரொம்ப ரொம்ப நெருக்கமா போயிட்டாரு அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால தான் அந்த சிபிஎம்லாம் உள்ள சேராமல் வெளியிலே நிற்கிறாங்க. திருமாவளவன் சேர்ந்துட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஒன்று பேசிட்டு இருக்காரு. ஓகே, நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.